இந்த நோக்கு வர்மம்ன்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் குணப்படுத்துறதா சொல்லுவேன். ஆனால் ஆக்சுவலி வந்து தன்னை தானே வந்து குணப்படுத்திக்கிட்டு தான் நோக்கு வர்மம். இது ரொம்ப எளிமையாக தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அது மூன்றாவது அறிவாக வந்து நம்ம மூன்றாவது கண் அந்த அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு எனர்ஜியை வந்து நம்ம டியூன் பண்ணும்போது, நம்ம மனதை டியூன் பண்ணும்போது அந்த புரிதல், அதுக்கப்புறம் நம்ம எண்ணங்கள் எப்படி வந்து உணர்வுகளாக மாறுது, உணர்வுகள் எப்படி மனமாக மாறுது, இந்த 3 விஷயத்தை நம்ம எப்படி வந்து ஒழுங்காக வந்து ஒழுங்குபடுத்துறது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே. அதே மாதிரி நிறைய பேர் ரொம்ப குழப்பமாக இருவாங்க. நான் எங்கே போனாலும் குணமாகலை, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது வந்து இது கூட நான் வாழறதுக்கே கஷ்டமாக இருக்குது, இந்த வலி என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்ட்டு ரொம்ப கஷ்டமாக சொல்லுவாங்க. நான் வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புவது, சார் நான் இந்த பிரச்சனை இருக்கேன், எனக்கு இந்த மருந்து சொல்லுங்கள், இந்த மருந்து சொல்லுங்கள். ஏன்னா மைண்டு ஃபுல்லாக ஒரு மனிதனுக்கு இப்போ வாழ்வியல் எல்லாமே மருந்து சாப்பிட்டா தான் நான் ஆரோக்கியமாக இருக்க முடியும், மருந்து இல்லாமல் நான் உயிர் வாழ்வது சாத்தியம் இல்லை. அங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் வந்து டெய்லியும் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம்னா மெடிடேஷன் பண்ணுவோம். அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அந்த மெடிடேஷன்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய நோயே வந்து எனக்கு இல்லை, நான் ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவேன். என்னடா இது இத்தனை வருஷமாக நான் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க சொன்னவங்க, நான் எல்லாத்தையும் சாப்பிட்றேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நோக்கு வர்மம்னா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்கள் பேர் என்ன சார்? மோகன் ராஜவர்மன். சார், இந்த நோக்கு வர்மம்னா என்ன சார்? இந்த நோக்கு வர்மத்தில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? சார் இது வந்து நான் வந்து 7 வருஷமாக நோக்கு வர்மம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதை கற்றுக்கிட்டது வந்து ஒரு 11 வருஷம் நான் வந்து கற்றுக்கிட்டேன். இது ஏன் நான் கற்றுக்கிட்டேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு 2000லேருந்து 2010 வரைக்கும் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நோயோடு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீங்கள் இருந்தீங்களா? நானே வந்து ரொம்ப நேரடியாக நானே பாதிக்கப்பட்டேன். ஒரு சின்ன பிரச்சனைக்காக தான் நான் வந்து முதல்ல வந்து சின்ன பிரச்சனையாக இருந்தது. நாளடைவில் வந்து அந்த பிரச்சனையோடு நம்ம வாழ நம்ம வாழ்க்கையே விரக்தியாகி போச்சு. என்னடா இது, எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், என்ன மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு குணமாகலை, இந்த ஒரு சின்ன விஷயம் கூட வந்து எனக்கு வந்து குணப்படுத்திக்க தெரியலையேன்ட்டு நான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் நான் வந்து ஒரு 30 டாக்டர் 35 டாக்டர் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். போகும்போது நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஃபஸ்ட்டு வருஷம் 2வது வருஷம் போகும்பொழுது இதோ இதுதான்பா சின்ன விஷயந்தான், இது மாத்திரை சாப்பிடு, இது சாப்பிடு அப்படி சொல்லி நான் நிறைய டேப்லெட்டு, அதுக்கப்புறம் நிறைய எல்லா மருத்துவம், நான் ஒரு மருத்துவம் இல்லை, இருக்கிற இப்போ லைவில் இருக்கிற எல்லா மருத்துவத்தையும் நான் வந்து பார்த்துட்டேன். அதை பார்த்து கூட கடைசியில் வந்து எனக்கு வந்து ஒரு 7வது வருஷம் 8வது வருஷத்துலலாம் வந்து ஒரு நோயுடைய தன்மை அதிகமாகிட்டு எனக்கு அந்த நோய்க்கு பேர் நிறைய வச்சுட்டாங்க. என்னை சுற்றி இருக்கிற இந்த மருத்துவ உலகம் பேர் வந்து நிறைய வந்து நோய்க்கு வச்சுட்டாங்க. நான் இந்த பேரோடு வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு இந்த நோய், நான் இந்த பேரோடு வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு இந்த நோய், அதனால் நான் இதை செய்யக்கூடாதுன்ட்டு இப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு 8-9 நோய் வரைக்கும் சொன்னாங்க. இது வந்தால் இதுக்கு அடுத்து இது வரும், இது வந்து கரெக்டாக அது வந்துட்டு பிறகு அடுத்தது அது வந்தது. இது மாதிரி என்னடா இது, நம்ம நோயோடு வாழறதுக்கு தான் பிறந்திருக்கோம்ன்ட்டு நம்ம வந்து ஆன்மீக தேடல் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் ஆன்மீக தேடல் நம்மளுக்கும் இருக்குது. அந்த ஆன்மீக தேடலில் நான் வந்து என்னை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதில் வந்து நம்ம கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன். நான் நிறைய வந்து ஆரோக்கியத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணேன். அப்போ வந்து நான் ஒரு 3 இடத்துக்கு வந்து ரெகுலராக வந்து நம்ம போனோம். அது வந்து நம்ம ஒரு பருவதமலையில் ஒரு மனிதர், அவர் நம்மலாம் வந்து சாதாரண மனிதராக இருக்கார், ஆனால் தெளிவாக சிந்திக்கக்கூடிய மனிதர். அவர் கூட ஒரு வழிகாட்டியாக நம்மளுக்கு கிடைச்சாங்க. உடனே நான் வந்து அவர்களை தொடர்பு இருந்து அவர் சில உபதேசங்கள்லாம் சொன்னாங்க. ஒரு உபதேசம், அந்த உபதேசத்தில் நான் வந்து சில விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு வடலூர் போங்க, இந்த ப்ராசஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அடுத்தது தேவைகள் வந்து வடலூர் போனோம். அங்கே கொஞ்சம் நாள் வந்து ரெகுலராக ஒரு 7 வருஷம் போனேன். அங்கே போன உடனே அங்கே ஒரு சிலருடைய உபதேசங்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, தெளிவுபடுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து சதுரகிரி போனோம், அங்கேயும் ரெகுலராக போவோம்.
அங்கே போகும்போது அங்கே ஒருத்தர் சிலருடைய உபதேசங்கள் ஒரு ஒரு குரு மாதிரி சொல்லுவாங்களா, ஒரு வழிகாட்டி. சார், இந்த நோக்குவர்மத்தை நீங்கள் உணர்ந்தது எப்போ? நோக்குவர்மம் கற்றுக்கிட்டா தான் இந்த உடல் வலி நோய்கள்லாம் போகும்னு சொல்லிட்டு உணர்ந்தீங்களா? ஆமாம், கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு புரிதல் இருக்குமோ அதை பற்றி தான் நம்மளுக்கு தெளிவு வரும். அந்த ஒரு தெளிவு வந்து நான் இந்த 3 இடத்துக்கு போயிட்டு நான் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். போனது மட்டும் இல்லை, இப்போ எல்லோரும் வந்து ஒரு இடத்துக்கு என் கையில் கூட ட்ரீட்மெண்ட் வராங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்கெல்லாம் வந்து அவங்க நான் சொல்கிறத புரிஞ்சு அந்த எக்ஸசைஸு அந்த மெடிடேஷன்லாம் ஒழுங்காக பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் வந்து டெய்லியும் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம்னா மெடிடேஷன் பண்ணுவேன். அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அந்த மெடிடேஷன்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய நோயே வந்து எனக்கு இல்லை, நான் ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணேன். என்னடா இது இத்தனை வருஷமாக நான் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க சொன்னவங்க, நான் எல்லாத்தையும் சாப்பிட்றேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், தெளிவாக சிந்திக்கும் போது நம்ம உடம்பை தன்னைத்தானே வந்து புதுப்பிச்சுக்கிறது அப்போ தான் கவனித்தேன். அப்போ இந்த உடம்புக்கு தேவை என்ன, இந்த உடம்புக்கு நம்ம எப்படி பராமரிக்கணும், நம்ம எங்கெல்லாம் மிஸ் பண்ணுறோம், அந்த ஒரு விஷயந்தான் வந்து நான் வந்து இங்கே நோக்குவர்மன்ற ஒரு சிகிச்சையை கொடுக்குறேன். இந்த நோக்குவர்மன்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் குணப்படுத்துறதா சொல்லுவேன். ஆனால் ஆக்சுவலி வந்து தன்னைத்தானே வந்து குணப்படுத்திக்கிறது தான் நோக்குவர்மம். தன்னைத்தானே நம்மளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி ஒரு இடத்துல இருக்குது. நம்ம எனர்ஜி வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே இருக்குது. அது 3வது அறிவாக வந்து நம்ம 3வது கண் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு எனர்ஜியை வந்து நம்ம டியூன் பண்ணும்போது, நம்ம மனதை டியூன் பண்ணும்போது நம்ம மனம் வந்து நம்ம உடம்பை எப்படிலாம் வந்து குணப்படுத்துதுன்ற ஒரு ஆச்சரியத்தை வந்து நான் அனுபவித்தேன். அந்த ஆச்சரியம் வந்து எனக்குள்ளே வந்து நடந்தது. அதுக்கப்புறம் நானும் இந்த தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் வந்து சும்மா என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா அது மாதிரி இருக்கா, சரி வாடான்ட்டு அவங்க ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒன்று லைட்டாக ஹீலிங் மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன். அது கொடுத்த உடனே டே எல்லாருக்கும் பண்ணுடா, நீ எல்லாருக்கும் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா, இது மாதிரி ஈஸியாக குணமாகுதுடா, நான் அதை பண்ண நல்லா இருக்கேன், இப்போ நான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன், எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படி சொல்லும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தொழிலாக வந்து பண்ணிவிட்டு நம்மளை மாதிரி யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எளிமையாக வந்து சில உபதேசங்களை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மெடிடேஷன்னா என்ன அந்த புரிதல், அதுக்கப்புறம் நம்ம எண்ணங்கள் எப்படி வந்து உணர்வுகளாக மாறுது, உணர்வுகள் எப்படி மனமாக மாறுது, இந்த 3 விஷயத்தை நம்ம எப்படி வந்து ஒழுங்காக வந்து ஒழுங்குபடுத்துறது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வந்து ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக செல்வ செழிப்போட நல்லா வாழும். சித்தாவை எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலையா சார்? எதுக்காக டைரெக்டாக வந்து நோக்குவர்மத்துக்கு போனீங்க? இதை ஏன் டைரெக்டாக இது பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம உடம்புடைய சிஸ்டத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா மருத்துவத்தையும் உடம்பே பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா மருத்துவமனைக்கு போனேன்ட்டு, அதில் எல்லா மருத்துவம் அடங்கி தான் சொல்கிறேன். ஒரு மருத்துவம் சொல்லலை நான் டைரெக்டாக. நீங்கள் ஒருத்தர் பேர் சொன்னீங்க, நான் அந்த மருத்துவம் சொல்லலை. இது அடிஷ்னலாக வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு ஒரு உணவு மாதிரி தான் இது. ஆனால் மற்றபடி நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நம்ம உடம்பு நம்ம பிரெயினுகளே எல்லா மருத்துவம் இருக்குது. நம்ம மூளையில் உள்ள மருத்துவ அனுபவங்கள்லாம் நீங்கள் டியூன் பண்ணி விட்டாவே நம்மளுடைய உடம்பில் இருக்கிற எல்லா நோயும் அது குணப்படுத்திடும். இது வந்து நான் வந்து எனக்கு நடந்த அனுபவத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நடக்கிற அதிசயத்தை சொல்கிறேன். இது ரொம்ப எளிமையாக தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறத விட நம்ம அது மெடிடேஷன்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகும்போது தியானத்தில் நம்மளுடைய தேவைகளை நம்ம தெளிவாக வந்து நினைக்கும்போது நம்மளுடைய மெசேஜ் எல்லாமே வந்து பிரெயின் வந்து கரெக்டாக தன்னுடைய மருத்துவத்தை கரெக்டாக செய்யும். உதாரணத்துக்கு இப்போது ஒரு சமீபத்தில் இப்போ கரண்ட்டில் வந்து குரங்கட்டா ஒரு குரங்கு வந்து அதை பற்றி இப்போ லைவில் போயிட்டு இருந்தது. என்ன இதுன்னா சுய மருத்துவம். அது என்ன ஒரு விஷயம்னா நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு குரங்குக்கும் இன்னொரு குரங்குக்கும் சண்டை வருது. அது அப்போ என்ன பண்ணுதுன்னா ஒரு குரங்கு வந்து அடிபட்டு போகுது, கன்னத்தில் அடிபட்டு போகுது. உடனே அந்த குரங்கு வந்து ஒரு மரத்து மேலே ஏறி ஒரு இலையை பிரித்து அதை வந்து நல்லா மென்று அதில் இருக்கிற அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து அந்த காயத்தில் வச்சுக்கிது. 3 நாளில் அந்த காயம் சரியாயிடுச்சு. இதே மாதிரி ஒரு குரங்குக்கே அந்த அறிவு இருக்கும்போது மனிதனுக்கு எவ்வளோ இருக்கும்? நம்ம குரங்குக்கு 5 அறிவு சொல்கிறோம். அப்போ மனிதனுக்கு 6 அறிவு இருக்க மனிதன் வந்து மருத்துவத்தை எல்லாமே வந்து மறந்துட்டான்.
இப்போ நம்ம எல்லாமே சுய மருத்துவத்தை வந்து இந்த பிரெயினுக்கையில் இருக்கிற அந்த சுய மருத்துவத்தை டியூன் பண்ணணும். அதுதான் சிலர் வந்து உள்ளுணர்வு சொல்லுவாங்க. நம்ம உள்ளுணர்வு சொல்கிறது நம்ம எப்போவுமே கேட்குறதும் இல்லை, மதிக்கிறதும் இல்லை. இப்போ இந்த மதிக்காதனால என்ன பண்ணுறோன்னா, வெளி உலகத்தோடு நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க இருக்கிறதுல இப்போ நான் செய்கிற மாதிரி எவ்வளோ மருத்துவங்கள் இருக்குது. மருந்து கொடுத்து குணமாகுது. அப்போ மருந்து கொடுத்து குணமாக இது பெஸ்ட்டுன்ட்டு யாருன்னா சொல்ல முடியுமா? இந்த மருந்து வந்து இதுக்கு வந்து பெஸ்ட்டுன்ட்டு சொல்ல முடியாது. அது மாதிரி கிடையவே கிடையாது. எல்லா மருத்துவத்துலேயும் எல்லா நோய்க்கும் இது பெஸ்ட்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் குணமாகுதான்னா குணமாக ஆகலை. ஏன்னா எனக்கு பேசிக்கான ஒரு விஷயத்துக்கு நான் போயிட்டு எனக்கே குணமாகலையே. அப்புறமேட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற சில ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக சுரந்தாவே நம்மளோட ஆரோக்கியமாக நம்ம வாழலாம். அதை பற்றி நம்மளுக்கு யாருக்குமே புரிதலே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், எதுனா ஒரு என் கீழே வந்து யாருன்னா கமெண்ட் பண்ணும்போது நான் வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புவது, சார் நான் இந்த பிரச்சனை இருக்கேன், எனக்கு இந்த மருந்து சொல்லுங்கள். ஏன்னா மைண்டு ஃபுல்லாக ஒரு மனிதனுக்கு இப்போ வாழ்வியல் எல்லாமே மருந்து சாப்பிட்டா தான் நான் ஆரோக்கியமாக இருக்க முடியும், மருந்து இல்லாமல் நான் உயிர் வாழ்வது சாத்தியம் இல்லைன்றாங்க. நான் உணவே மருந்துன்ற விஷயத்துக்கு கான்செப்ட் கூட போக மாட்டேன். உணவு எப்படி மருந்து ஆகும்? நீங்கள் நோயன்றது ஒரு கற்பனை. அந்த கற்பனையை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களோ, அந்த நோயை வந்து எந்த நோய் எனக்கு வேணும்ன்ட்டு கிளிக் பண்ணுறாங்களோ அந்த நோயாளியாக அவங்க வந்து வாழ்வாங்க. நீங்கள் கூட பாருங்கள், இப்போ இருக்கிற மனித உலகத்தில் நீங்கள் யாருன்னா ஒருத்தர் ஏதோ ஒரு நோயோடு தான் வாழ்கிறாங்க. நீங்கள் என்னென்னா, நான் இந்த நோய் அதனால் சீக்கிரம் சாப்பிட்ணும், நான் எதுவும் சொல்லலை, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா அது நோய் கிடையாது. அந்த நோயை அவங்க க்ரியேட் பண்ணி அவங்க வந்து ஆழ் மனசில் அந்த திணிச்சு நான் நோயாளின்னும் போது உங்களுடைய சுய மருத்துவம் எப்படி உடம்பு பண்ணும்? இல்லை சார், இப்போ நார்மலாக ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பிபி இருக்குது, டேப்லெட் போட்டால் தான் எனக்கு ப்ரெஷர் கம்மியாகுதுன்றாங்களே, அதெல்லாம் எப்படி? அந்த பிபினா என்னன்ட்டு அவங்களுக்கே தெரியலையே. இப்போது பிபி இருக்குன்றாங்க. பிபினா என்ன? ரத்தம் வந்து வேகமாக போகுது, அதானே சொல்லுவாங்க. பிளட் ப்ரெஷர் வேகமாக, அது நல்லதுக்கும் இருக்கலாம்ல. உடம்பு மருத்துவம் செய்யுதுன்ட்டு கூட இவங்களுக்கு புரிதல் இல்லையே. பிபின்றது உடலுடைய குழப்ப நிலை தான் பிபி. அது குழப்பமில்லை நிலையில் இருக்கலாம், இல்லைன்னா அது தெளிவு நிலையில் கூட இருக்கலாமா? அது கண்டுபிடிக்கவே முடியலையே நம்மளால் இருந்து. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். இப்போ எங்களை கூட பிபின்ட்டு வருவாங்க, சுகர் வருவாங்க. முதல்ல அதை பற்றி உங்களுக்கு என்ன புரியுதல் இருக்கும்? உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு என்ன புரியுதல் இருக்குது? நம்ம உடம்புடைய அறிவாற்றல் வேறு, நம்மளுடைய அறிவாற்றல் வேறு. இந்த உடம்பை எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கணுமோ அந்த அளவுக்கு இது ஆரோக்கியமாக வந்து உழைக்கும். ஓகே சார், இப்போ இந்த நோக்கு வருமத்துக்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்? சார், சித்தான்ற ஒரு விஷயம் வந்து நேச்சுரல் சார். அது வந்து சித்தர்களால் வந்து ரொம்ப, அதாவது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னோம்னா, அகத்தியர்ன்ட்டு ஒருத்தர் வரும். அவர் தான் வந்து முதல்ல வந்து இந்த சித்த மருத்துவத்துக்கு ஹெட்டு. ஆனால் அகத்தியர்ன்றாங்க, அது அகத்தியல், அகத்தை பற்றி உள்ளே வந்து நடக்கிற விஷயத்த ஒவ்வொரு ஜென்ரேஷனும், அதாவது இப்போ வந்து நான் வந்து அகத்தியர்னு வச்சுக்கோங்களேன். நான் அகத்தியர் இல்லை, நான் ஒரு பேர். ஆனால் என்னை பற்றி நான் புரிதலோடு வந்து ஒரு கான்செப்ட் எழுதுகிறேன். அதாவது மக்கள் என் கீழே வராங்க, மக்களுக்கு வந்து இந்த இலைத்தழை, ஒரு காலத்தில் இலைத்தழை தானே, இலைத்தழை அதுக்கப்புறம் பழங்கள், இதில் இருந்து பதப்படுத்தி நம்ம வந்து அதுக்கு வந்து சூரணம் பண்ணுறது, இல்லை ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அது உள்ளே நிறைய விஷயம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அந்த விஷயங்கள்லாம் அவங்க ரெடி பண்ணிவிட்டு ஒரு மருத்துவத்தை ஒரு நோயாக இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயத்தெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து அடுத்தடுத்து வராங்கல்ல. இப்போ நான் ஒரு 100 வருஷம் வாழணும்னா அதுக்கப்புறம் வரவங்க இதை பின்பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்கல்ல. இங்கே அகத்தியர்ன்றது அகத்தை பற்றிய மருத்துவம். அவர் சொல்கிறது எல்லாம் ஒருத்தர் சொன்னது கிடையாது. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நம்ம வந்து புரிதலோடு இருக்கணும். ஒருத்தரே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது, புரியுதுங்களா? அதிலேருந்து அடுத்தடுத்து வரவங்க வந்து நிறைய விஷயத்த வந்து அவங்க வந்து அதிலேருந்து மாற்றங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து நம்மளுக்கு சித்த மருத்துவமாக இருக்கும். ஒவ்வொரு மருத்துவம் அப்படி தான், ஃபஸ்ட்லேயே இல்லை. ஆனால் இது தொடர்பு நிலை தான், எதுவுமே வந்து இதுதான் கரெக்டுன்ற ஒரு விஷயம் கிடையாது. இதிலேருந்து இப்போ மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா மருத்துவமுமே. சரி, ஓகே சார். இப்போ இந்த நோக்கு வருமத்தில் உங்கள்கிட்ட அதிகமான பேஷண்ட்டு எந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு வருவாங்க சார்? அவங்களுக்கு எப்படி நீங்கள் க்யூர் பண்ணுவீங்க சார்? ஒருத்தர் வந்து நோக்கு வருமத்துக்கு வரும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கேட்கணும். அவங்களுடைய நோயை பற்றி என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒருத்தருடைய விமர்சனம் பொறுத்து தான் அவங்க எவ்வளோ பலவீனமாக இருக்காங்க பொறுத்து. இப்போது ஒரு விஷயத்தை பற்றி விமர்சனம் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு குழப்பமாக இருக்காங்க, எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க, அதை பார்த்து தான் வந்து
அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேர் ரொம்ப குழப்பமாக வருவாங்க. நான் எங்கே போனாலும் குணமாகலை, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது கூட நான் வாழறதுக்கே கஷ்டமாக இருக்குது, இந்த வலி என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்ட்டு ரொம்ப கஷ்டமாக சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆரோக்கியத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு, அவங்களுடைய உடம்புடைய ஆரோக்கியம் எங்கே இருக்குது, அதை எப்படி டியூன் பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரிதல் வரணும். அந்த புரிதலை எந்த வார்த்தையெல்லாம் பேசணும், வார்த்தைகளால் நோய் வரும். அவங்க புலம்புற வார்த்தைகளால் தான் நோயே வருது. நம்ம என்னமோ சாதாவாக பேசுகிறோன்னு நினைக்கிறேன், அப்படிலாம் கிடையாது. நம்ம பேசுகிறது எல்லாமே பிரெயினில் அழகாக சேவ் ஆகுது. அந்த பிரெயின் சிஸ்டம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. இந்த விஷயம் யாருக்குமே புரியுதில்லை. அவங்க எந்த அளவுக்கு புலம்பிக்கிட்டே இருக்காங்களோ அந்த நோய்த்தன்மை அந்த காலம் வரைக்கும். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் சாகிற வரைக்கும் இந்த நோயோடு தான் இருக்கணும்னுவாங்க. அப்போல்லாம் போச்சு, முடிஞ்சுது. அவங்க மரணம் வரைக்கும் இந்த வலியோடு அவங்க நோயோடு வாழ்வாங்க. இந்த வார்த்தைகள்லாம் அவங்க மாற்றினா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணங்களில் எப்படி நம்ம உணர்வுகளாக மாறுது, உணர்வுகள் எப்படி மனமாக மாறுது, மனம் எப்படி உங்களுக்கு நோயை கொடுக்குது, ஆரோக்கியத்தை கொடுக்குது. இந்த விழிப்புணர்வு நம்ம கொடுத்துட்ட பிறகு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியம். அந்த ரத்த ஓட்டம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஹீலிங். அவங்க எந்த மருத்துவம் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த மருத்துவம் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மருத்துவத்தோடு இது அடிஷ்னலாக நம்ம இதை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மருத்துவம் இந்த ஹீலிங்கே இந்த நோக்குவரமாகவே கிடையாது. அவங்க அடிஷ்னலாக வேறு எதனா டேப்லெட் பண்ணுவாங்க, எந்த மருத்துவம்னா எடுத்துப்பாங்க. அதோடு சேர்த்து இதை எடுத்துக்கிட்டால் கூட நல்ல பலன் கொடுக்கும். இது ஏன்னா ஒரு நம்மளுக்குள்ளான ஒரு எனர்ஜி பவரை, நம்ம உடம்புக்கு உள்ளான அந்த சுய மருத்துவத்தை தூண்டி விடுறது தான் இந்த நோக்கு வருமம். இதை தூண்டி விடும்போது அவங்களோட நோய் அந்த உடம்பே குணப்படுத்தும். ஓகே சார், எங்களோடு இணைந்து நோக்கு வருமத்தை பற்றி பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.